உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழ் சார்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்களை அவருடைய வீட்டில் நேரடியாக சென்று திமுக பிரமுகர்கள் சந்தித்து, நீங்கள் இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், விலகிட்டீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் நீ திமுகவில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம், நிறைய பொருளாதார உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அக்கா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லோரும் வாங்க, அவங்களுக்கு உட்கார பேச வச்சுருக்காங்க. கொஞ்சம் தேநீர்லாம் கொடுத்துட்டு முடிச்சு அனுப்பும்போது இது நாம் எல்லாம் நாம் தமிழர் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு செருப்படி பதிலை கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் இவங்க தொடர்ந்து நிற்க வேண்டாம், தேர்தலேருந்து விலகிக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அவங்கள திமுகவை எதிர்த்து எந்த ஒரு எதிர்கட்சிகளும் போட்டியிடவில்லை. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக எல்லாமே போயிடல. ஆனால் நாம் தமிழர் மட்டும் போட்டிடுது. நாம் தமிழர் மட்டும் போட்டியிடும் போது அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், அதிகப்படியான பணங்கள் செலவழிக்கணும். அதுவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து அந்த வேட்பாளர் விலகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சாரமும் மிச்சம், பணம் மிச்சம். அவங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு தொகையில் கொஞ்சம் ஒரு தொகையை நாம் தமிழர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. அதனால் அந்த கட்சியை ஒரு பேரை டேமேஜ், அதாவது சிதைக்கும் விதத்தில் இவங்க செய்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு நாளும் அதற்காக தக்க பதிலடி அக்கா சீதாலட்சுமி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். நாம் தமிழர் என்று ஒற்றை சொல்லல அவங்கள மூக்கில் அடிக்க வச்சு அனுப்பியிருக்காங்க. அதுபோக அக்கா அவர்களுக்கு இதனுடைய பின்விளைவுகள் என்ன வரும் என்பது தெரிந்தும் ஒரு வீரமிக்க, ஒரு தனித்துவமிக்க, மிக தைரியமாக அக்கா அந்த பதிலை சொல்லியிருக்கார். இவர்கள் போன பிறகு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியுள்ளார் தலைமைக்கு. வாழ்க தமிழ், வளர்க்கணும் தமிழ்.